உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தமனா, இப்ப இங்க எதுக்கு எங்களை கூட்டிட்டு வந்திருக்க? சொல்றேன் அத்தை. அக்காவை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? இங்க யார் இருக்கா? யார பாக்குறதுக்காக வந்திருக்கோம்? சித்தப்பா, அந்த ராணி இச்சாதாரியையும் கட்டுக்குள்ள கொண்டு வந்ததால அதை எப்படி விடுவிக்கிறது, அந்த ராணியை எப்படி அழிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ருத்ராவை திரும்பவும் ஓஜா போர்ட்ல வர வச்சேன். ஆமா, இது எப்போ நடந்துச்சு? ருத்ரா வந்துச்சா? ருத்ரா, 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 உடனே வாங்க, நான் உங்ககிட்ட பேசணும். சொல்லு தமன்னா, நீ எதுக்காக என்ன கூப்பிட்ட? ஓஜோ போர்டு மூலமா என்ன வர வச்ச காரணம் என்ன? ருத்ரா, உங்களை தொல்லைப்படுத்தினதுக்காக என்ன மன்னிக்கணும். இச்சாதாரியோட சாபம் அந்த வீட்ல இருக்கிறவங்கள ஊரு தெரியாம அழிக்க போதுன்னு நினைச்சா கடைசியில அந்த ராணி எல்லாத்துக்கிட்ட இருந்தும் எல்லாரையும் காப்பாத்திட்டான். அதுக்கப்புறமும் நான் ஓயல. ஒரு மந்திரவாதி மூலமா பாக்குங்கிற ஒரு பிசாச ராணி அழிக்கிறதுக்காக ஏவி விட்டேன். கடைசியில அந்த பாக்கியாவை அழிச்சிட்டா. அந்த ராணி அழியணுங்கிறது நடக்க மாட்டேங்குது. தொடர்கதை மாதிரி போயிட்டே இருக்கு. அந்த பொம்மை இருந்தப்பதான் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய விடாம என்ன தடுத்துட்டு இருந்தா. இப்போதான் பொம்மை இல்லையே, நான் நினைச்சதெல்லாம் ஈஸியா நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு சிக்கலும் தோல்வியும் மட்டும்தான் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. நான் ஏதாவது செய்யணும். சொல்லுங்க ருத்ரா, நான் என்ன பண்ணணும்? நீ சரியான நேரத்துல என்ன கூப்பிட்டு இருக்க தமன்னா. இனி அடுத்த கனவுல கூட நினைச்சு பார்க்காத பெரிய சம்பவங்கள் நடக்க போகுது தமன்னா. நீ உஷாரா இருந்தா கண்டிப்பா ராணியை அழிக்கிற உன்னோட கனவு நிறைவேறும். கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்யறேன். நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நான் சொல்றதே உடனே செய். செய்யறேன். சொல்லுங்க ருத்ரா. சரி ருத்ரா, நீங்க சொன்ன விஷயம் எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் உடனே நீங்க சொன்ன இடத்துக்கு போய் பார்க்கறேன். ஓ, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? இதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். நான் ருத்ரா, அம்மா அப்போல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக இங்க வந்திருக்கோம், என்ன ஏதுன்னு சொல்லாம நீயும் மாமா மட்டும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க. எதுக்காக இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? இவ்வளவு தூரம் நீங்க வந்துட்டீங்க. உள்ள வந்தீங்கன்னா எதுக்குன்னு உங்களுக்கே தெரிய போகுது. வாங்க என்ன வாங்க சித்தப்பா. போங்கம்மா. என்னடா இது? சுவாஸ்டி. என்ன மாமா? தமன்னா, வணக்கம் சொல்றாரு. என்ன பாஷை தமன்னா இது? இது தாய் பாஷை. ஓ, நாம தாய்மொழியில பேசுற மாதிரி அவர் தாய்மொழியில பேசுறாரு போல இருக்கு. பேசட்டும். ஐயோ, இவரு. ஆமா, யார் தமன்னா இது? இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஏற்கனவே செத்து போன ஒரு ஆவியால பேசிட்டு இருக்கிற தாய்லாந்து மந்திரவாதி கிட்ட. என்னது? தமன்னா, எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏதோ பொம்மி ஆவி இருக்குன்னு கதை விட்டுட்டு இப்ப ஆல்ரெடி செத்து போன எவனோ ஒருத்தனோட ஆவி பேசுதுங்கிறீங்க. ஐயோ அத்தை, சத்தம் போடாதீங்க.
Charming, short sip chang dong. ஏய் புரியுற மாதிரி எங்களுக்கு சொல்லி தொலையேன். ஐயோ அத்தை, அதுக்கு தான் சத்தம் போடாதீங்கன்னு சொன்னேன். அதுக்கு சத்தம் பிடிக்காதுன்னு அதோட மொழியில சொல்லுது. வேணா தமன்னா, எங்களை தேவையில்லாம பைத்தியக்காரங்களாக்க முயற்சி பண்ணாத. உனக்கு ராணி அழிக்க துப்பில்லைன்னு சொன்னதுக்கு இப்ப இங்க கூட்டிட்டு வந்து எங்களுக்கு சின்ன பசங்க மாதிரி விளையாட்டு காட்டிட்டு இருக்கியா? இதெல்லாம் நான் சின்ன வயசுலயே நிறைய பாத்துட்டேன். இந்த மோடி மஸ்தான் வேலை எல்லாம் என்கிட்ட காட்டாத. ராணி அழிக்க வக்கில்லாம இங்க பேய் பிசாசுன்னு கதை விட்டுட்டு இருக்க. ஏய், இதெல்லாம் ஒண்ணு வேலைக்கு ஆகாதுடா. சும்மா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ வா போலாம். வாங்கம்மா. உங்களுக்கு தெரிஞ்சுதாம்மா? Charming. அத்தை, நான் அதுகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். அது சவப்பெட்டியில இருந்து தாய் பாஷையில பேசிட்டு இருக்கு. தமன்னா, இங்க நிறைய ஆன்மாக்கள் என்ன மாதிரி தங்கி இருக்கு. அதுங்களுக்கு சத்தம் போட்டு பேசினா பிடிக்காது. ஆவியா? சொல்லு தமன்னா, நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? ஒண்ணும் பண்ண வேணாம். என்ன தமன்னா இது? ஆம்பளையா இருந்துட்டு பொம்பளை குரல்ல பேசிட்டு இருக்கு. எவ்வளவு ஒருத்திய பேய் மாதிரி மேக்கப் போட்டு முன்னால வந்து பயமுறுத்த வச்சா நாங்க அப்படியே பயந்துருவோமா? இதையெல்லாம் நம்ப நான் தயாரா இல்ல. சும்மா என் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. போலாம் வாடா. ஐயோ அத்தை, கொஞ்சம் பேசாம இருங்க ப்ளீஸ். என்ன தமன்னா, சாவித்ரி என்ன சொல்றாங்க? ஓ, இப்ப புரிஞ்சிருச்சு. சாவித்ரி என்ன ஏதுன்னு எல்லாம் சொல்லிதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அத்தை, நான் எதையுமே சொல்லல. நான் இவர்கிட்ட அந்த ராணி அழிக்கிறதுக்காக உதவி கேட்டு இங்க வந்திருக்கேன். பூட்டி, நான் இது வரைக்கும் ராணி விஷயத்த அத்தை கிட்ட சொல்லியும் கூட அவங்களுக்கு நம்பிக்கை வரல. இன்னும் சொல்ல போனா பொம்மின்னு ஒரு ஆவி இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ வேணா இந்த பேய் பிசாசுலாம் நம்புவா, ஆனா நான் நம்ப மாட்டேன். இப்ப பொம்மை ஆவிய நம்ப வைக்கணும்னா என்ன பண்ணணும் சாவித்ரி? பொம்மி ஆவிய கூட்டிட்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிறுத்து. அது என்ன ஏதாவது செய்யட்டும், அப்புறம் நான் நம்புறேன். ஐயோ அத்தை, என்னத்த நீங்க? பின்ன என்ன தமனா? அதுதான் அழிஞ்சிருச்சு. அதான பார்த்தேன். இப்படி கேட்டா அப்படி சொல்ல வேண்டியது, அப்படி கேட்டா இப்படி சொல்ல வேண்டியது. இதத்தான் சொன்னேன், சுத்த ஃப்ராடுன்னு. அந்த பொம்மை மத்தவங்கள எப்படி கொன்னான்னு இருந்த காலத்துக்கு போய் உன்னை நான் பார்க்க வைக்கிறேன். அப்போ நீ நம்புவே. நல்லா கதை விடுறீங்க. கதையா உண்மையான்னு இப்ப நீயே கண் கூட பாப்ப. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.